ரீசெண்டாக வந்த 2 படம், தாய் கிழவி மற்றும் மேட் இன் கொரியா. இது 2த்தையுமே பார்த்தேன். 2த்துலேயும் ஒரே தீம் தான் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நம்ம முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்திலேயே வாழ்க்கையை எப்படி வாழணும்னு ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்க. தாய் கிழவியில் ஃபினான்சஸ் எப்படி மேனேஜ் பண்ணோம் அப்படின்னு சிம்பிளாக ஒரு பல்லாங்குழி வச்சு சொல்லி கொடுத்துட்டாங்க. மேட் இன் கொரியாவில் பூண்டு சாதமும் கஞ்சியும் கொரியாவில் ஸ்பெஷாலிட்டி டிஷ்ஷஸாக கொடுக்குறாங்க அப்படின்னு போர்ட்ரே பண்ணாங்க. எனக்கு அப்போ ஒன்று தோணுச்சு, நம்ம ஏன்னா 40க்கு மேலே ஃபினான்சஸ் புக் படிச்சுட்ருக்கோம், மார்னிங் ஹேபிட்ஸ், ஈவினிங் ஹேபிட்ஸ் இதெல்லாம் கற்றுட்ருக்கோம். அதுவும் யார்கிட்டேருந்து? வெஸ்டர்ன் சொசைட்டிலேருந்து. ஆனால் நம்ம தமிழ் கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரியிலேயே நமக்கு தேவைப்பட்ட பல விஷயங்கள் இருக்கே. ஆஸ்திரேலியாவில் இருந்துட்டு நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, நான் தமிழ் யூடியூப் சேனல் ஒன்று ஓட்டிகிட்ருக்கேன். காலையில் ஃபில்டர் காஃபி சாப்பிட்றோம். பசங்களுக்கு வாரத்துக்கு 2 வாட்டி மன்னா கஞ்சி கொடுக்குறோம். சண்டே ஆச்சுன்னா போதும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம். அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட டாக் பேக் பண்ணும்போது பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது தான் தமிழ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதில் இப்படியே கான்ட்ராஸ்டாக என் தங்கை சென்னையில் தான் இருக்கா. ஆனால் எப்போ கேட்டாலும் இப்போ தான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணேன், LCHF டயட் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறான். சம்டைம்ஸ் நம்ம அந்த திக் ஆஃப் திங்ஸ், அந்த கல்ச்சுரல் சேஞ்சில் மூழ்கி இருக்கோம் அப்படின்னா அந்த ஃப்ளோவே நம்மளை எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிறது தெரியாத மாதிரி தூக்கிட்டு போய்டும். பட் வெளிநாட்டில் இருந்து நான் இன்னும் அந்த ஏர்லி 2000லேயே ஸ்டக்கான மாதிரி இன்னும் கஞ்சி பண்ணலாமா, தோசா இஸ் பெட்டர் தென் பீஸா அப்படின்னு பூமர் தமிழனாக தான் இருக்கேன். சரி மிஸ்டர் சந்திரமௌலி, நம்ம தமிழ் கல்ச்சர்லேருந்து என்ன தான் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பேச போகிறோம். என்னோட ஒன் ஆஃப் த கோர் மெமரிஸ் அப்படின்னு பார்த்தா, சம்மர் ஹாலிடேஸில் எல்லா கசின்ஸும் சேர்ந்து நாள் முழுக்க தான் இருப்போம். இருக்கிறதுலேயே பெரிய அக்கா அவங்க தான் இன்சார்ஜ் குளிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ பெரியவங்க சொன்னால் கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு அன்ஸ்போக்கன் ரூல். அதுக்கப்புறம் ஏதாச்சும் கார்ட்ஸ் விளையாடும் போது யாராச்சும் ஃப்ராடு பண்ணுவாங்க, இல்லைனா வந்துட்டு தாயக்கட்டை ஆடும்போது ஒரு கட்டம் ஜாஸ்தியாக நகர்த்துவாங்க. ஸோ உன்னிப்பாக கவனிக்கணும், கான்சென்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் யாராக இருந்தாலும் அவங்க ஏதாச்சும் கோல்மால் பண்ணாங்கன்னா அதை எதிர்த்து ஆர்கியூ பண்ணுற மாதிரி விசில் ப்ளோவராக இருக்கணும். விசில் ப்ளோவர்னால் உடனே ஏதாச்சும் நினைக்காதீங்க, நேர்மையாக இருக்கிறத பற்றி நான் பேசுகிறேன். கசின்ஸோடு இருக்கும்போது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு டீப் ரூட்டிங் எனக்கு கிடச்சிது. ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ஸ் எல்லாமே, மினிமலிசம் இன்க்ளூடட், ரொம்பவே உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி மேலே ஃபோக்கஸ்டாக இருக்குது. உங்களோட செல்ஃப் இமேஜ், இம்ப்ரெஷன் மேனேஜ்மெண்ட், இதை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருமே நம்மளோட செல்ஃப் இமேஜ் அண்ட் இம்ப்ரெஷன் மேனேஜ்மெண்ட் மேலே தான் ஃபோக்கஸ்டாக இருக்கும். வித்தியாசத்தை பார்த்தீங்களா? சம்மர் ஹாலிடேஸ்னாலே எனக்கு இன்னும் ஒரு கோர் மெமரி இருக்குது. ஈவினிங் ஆச்சுன்னா மொட்டை மாடி போயிடுவோம். அங்கே அப்படியே காற்று வாங்கிட்டு சன்செட்டை பார்த்துட்டு கதை பேசிகிட்டு இருப்போம். என் பெரியம்மா ஒரு பெரிய அண்டா ஃபுல்லாக தயிர் சாதமும் அது தொட்டுக்க சாம்பாரும் எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லாரும் அவங்கள சுற்றி லைனப் பண்ணிட்டு ஒருத்தராக கையில் போடுவாங்க. நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்போம். நீங்கள் என்னதான் இப்போ கெட் டுகெதர் பண்ணி ரெஸ்டாரண்ட்டில் ஒரு 5-6 டிஷ்ஷை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலும் அந்த தயிர் சாதம் சாம்பார் மொட்டை மாடி கசின்ஸோட அந்த மாதிரி வருமா? நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய ஆசைப்படுறோம். கோல்ஸ், ஆஸ்பிரேஷன், லைஃப் ஸ்டைல் அப்கிரேட், இதெல்லாம் சூஸ் பண்ணி அதை சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நோ யுவர் இனஃப் அப்படின்னு நிறைய ஃபினான்ஸ் புக்கில் சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் சைக்காலஜி ஆஃப் மணியில் ஃபர்ஸ்ட் கான்செப்டே டோன்ட் சேஞ்ச் யுவர் கோல் போஸ்ட் அப்படின்னு. ஆனால் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு ஒரு சிம்பிள் தயிர் சாதம் வச்சு எங்கள் பெரியமா சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து மருந்தை பற்றி பேசலாம். கொரோனா வந்தபோது ரொம்பவே பாப்புலர் ஆனது கபசுர குடிநீர். இப்போ நான் என் பசங்களுக்கு வெதர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கிறது சவனப்பராஷ். ஆனால் நேற்றுக்கு என் ஒய்ஃப்க்கு ஒரு ஃபார்வர்டு அனுப்பினேன். ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்கணும்னா டெய்லி நைட் கேமமைல் டீ சாப்பிட்லாம். அதே மாதிரி நிறைய டிப்ரெசிவ் தாட்ஸ்லாம் வந்துச்சுன்னா இட் குட் பி பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் B12 அண்ட் வைட்டமின் D அப்படின்னு. ஆனால் நம்ம பாட்டிங்கெலாம் சொல்லுவாங்க உணவே மருந்து அப்படின்னு. தூங்க போகிறதுக்கு முன்னாடி தயிர் சாதம் சாப்பிட்டா தானாக உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறையும், தூக்கம் நல்லா கிடைக்கும். தோசையில் இருக்கிற நல்லெண்ணெயும் நெய்யும் குட் ஃபேட். ஸோ நம்ம கல்ச்சரில் இதெல்லாம் ஏற்கனவே இன்கார்பரேட் பண்ணி தான் இருக்காங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை கூட வேறதோன்னு சொல்லிட்டு அதுவே இன்னும் சயின்டிஃபிக்கலாக மோர் எஃபெக்டிவாக என்றைக்கு இருக்குமோ அந்தந்த நாளெல்லாம் குறித்து சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். ரீசெண்டாக நான் பார்த்தேன், ஜப்பானில் இட் இஸ் சோஷியலி அக்செப்டபிள் டு டேக் நேப்ஸ் டியூரிங் மிட் டே அட் ஒர்க்னு. கூகுள் இல்லை ஃபேஸ்புக்கில் ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு ஸ்லீப் பாட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு வாயை பொழந்துட்டுலாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம தமிழ் வீட்டில் முன்னாடியெல்லாம் ஒரு வீட்லேயும் திண்ணை இருக்கும். மத்தியானம் ஆச்சுன்னா போய் தூங்குறதுக்கு. மற்ற கல்ச்சரலில் கார்ப்பரேட்ஸ் எல்லாம் செஞ்சால் ஓஹோன்னு சொல்கிறோம். பட் இப்போ இருக்கிற எவ்வளோ தமிழ் வீட்டில் திண்ணை இன்னும் இருக்குது? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் வெளிநாட்டில் இருக்கேன், பட் நான் சென்னையில் இருக்கிற ட்ரெண்ட்ஸை பார்த்தா காஃபி ஷாப்ஸ், நிறைய மால்ஸ், மெட்ரோ ரயில்ஸ், இங்கிலீஷில் கான்வர்சேஷன்ஸ், இதில் எதுவுமே நான் தப்புன்னு சொல்ல. அண்ட் நீங்கள் அதுக்குள்ளேயே இருக்கிறதுனால ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப இல்லை, கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கீங்க. பட் ஃபாரினில் நான் ஒரு மைனாரிட்டியாக இருக்கும்போது
நான் ஒரு தமிழன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐடென்டிட்டி மாதிரி ஆயிடுச்சு. ரோட்லேயோ இல்லை பார்க்லேயோ யாராச்சும் தமிழ் பேசினா அவங்களோட உடனே ஃப்ரெண்ட் ஆயிடுவேன். வாரம் இன்னும் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் சரவணா பவன் போயிட்டு சாப்பிடுவேன். ஏன்னா எங்கள் பசங்க 2 பேருக்கும் தமிழ் பேச வரல. அந்த ரூட்ஸ் என்னை விட்டு போகிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப ரியலாக இருக்குது. ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகும்போது தான் அதை இன்னும் டைட்டாக பிடிச்சிக்கணும் போல இருக்கும். அதே தான் நானும் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் கான்ஷியஸாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி 45 நிமிஷம் தமிழ் கிளாஸ் எடுக்கிறேன் என் பசங்களுக்கு. லாங் டிரைவ்ஸ்லாம் போனால் டெஃபினட்டாக தமிழ் சாங்ஸ் போட்டு அவங்கள வைப் பண்ண வைப்பேன். பட் சென்னையில் மெஜாரிட்டியாக இருந்தோன்னா அந்த ரூட்ஸ் போகிறது நமக்கு அவ்வளோவா ஓப்பனாக தெரியல. அந்த ரிஸ்க் உங்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, அது தமிழ்நாடாக இருக்கட்டும், சிங்கப்பூர், மலேசியா, UK, US எங்கே வேணா இருக்கட்டும், ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி சொல்லுங்கள். உங்கள் பெரியம்மா இல்லை பாட்டி உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, அது நீங்கள் உங்கள் பசங்களுக்கு சொல்லித் தரீங்களா? ஏன்னா தமிழனா இருந்தாலே போதும், நம்ம நிறைய இந்த உலகத்துக்கு சொல்லித்தரலாம். சில எடுத்துக்காட்டுகளை நான் சொல்கிறேன். அன்கண்டிஷனல் லவ். நம்ம சித்தி பெரியம்மா இவங்கெல்லாம் நமக்கு அன்பை கொடுத்தாங்க, எதுவுமே ரிட்டர்னுக்கு எதிர்பார்க்காம. ஆனால் இப்போ இருக்கிற உலகம் டிரான்சாக்ஷனல். தேர் இஸ் நத்திங் ஃப்ரீ இன் திஸ் வேர்ல்டு அப்படின்னு நம்மளையே நம்ம சொல்கிறாங்க. கம்யூனிட்டி ஓவர் கம்ஃபர்ட். எல்லாமே நம்ம பயலுக தான் அப்படின்னு 10 பேர் கூட நம்ம ஒரே ஹாலில் படுத்திருப்போம். ஏன்னா அந்த டுகெதர்னஸ் தான் நமக்கு அப்போ கம்ஃபர்ட். பட் இப்போ வீட்டுக்கு வர ஒருத்தருக்கும் பெட் இல்லைன்னா நம்ம ஒரு நல்ல ஹோஸ்ட் இல்லை அப்படின்னு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறோம். விருந்தோம்பல். உனக்கு உண்மையிலேயே ரிலேஷன்ஷிப்ஸ் பில்ட் பண்ணுமா, பிரேக் பிரெட் வித் தெம் அப்படின்னு ரிலேஷன்ஷிப் அண்ட் லைஃப் கோச்சஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கல்ச்சரில் விருந்தோம்பல் அப்படிங்கிறது அத்தியாவசியமான ஒன்று. இது நமக்கு நேச்சுரலாகவே வர அளவுக்கு ரிலேஷன்ஷிப் பில்டிங் பண்ண நம்ம முன்னோர்கள் நமக்கு எனேபிள் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் யுவர் இனஃப்? ஃபினான்ஷியல் எஜுகேஷன், உணவே மருந்து, இதெல்லாம் நமக்கு காலாகாலமாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன். ஆனால் ஊரோட ஒத்து வாழறது, கோலம் போட்டு வைக்கிறது, விளக்கேற்றி பூ வைக்கிறது, இதெல்லாம் உங்களை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கும் அதில் வாழற உயிரினங்களுக்கும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற சஸ்டெயினபிள் லிவிங், இது போல் பல விஷயங்கள் நம்ம தமிழ் கல்ச்சரில் இருக்குது. இதை நம்ம மினிமலிசம், சர்க்கேடியன் ரிதம், சஸ்டெயினபிள் லிவிங், ஃப்ரூகாலிட்டி, இக்கிகாய் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஃபேன்சி டேர்ம் சொல்லி ப்ரமோட் பண்ணாதது நம்ம தமிழுக்கு செய்கிற டிஸ்சர்விஸ். ஸோ இந்த டிஸ்சர்விஸ் நிறுத்தணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம். இங்கிலீஷில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு விஷயம், ஜஸ்ட் ஒன் திங். உங்கள் தமிழ் லைஃப், உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் ஏதாவது ஒரு தைசாத மெமரி தட் யூ வுட் லைக் த வேர்ல்ட் டு நோ அபவுட். ஏன்னா தமிழ் கல்ச்சர் நம்ம கைப்பிடிக்க மட்டும் இருக்கக்கூடாது, இந்த உலகத்துக்கே நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இதில் இருக்குது. தாய்க்கிழவியில் ஆரம்பிச்சே தமிழ் வாழ்க்கை வரைக்கும் போயிட்டோம். லைஃப் அண்ட் பிளாக்டோட இந்த பதிவை கேட்டதுக்கு நன்றி.